ஹாய்! வெல்கம் டூ காஜல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். ரொம்ப திக்கா, கிரேவியா செய்யக்கூடியது. இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே சிக்கன்லாம் நான் கொஞ்சம் சின்னதா தான் போடுவேன். ஏன்னா இது நம்ம பிரியாணிக்கு போடுறதில்ல. குழம்பா தான் செய்றோன்றதால நான் இப்படி தான் செய்வேன். வாங்க எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். கறி குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஒரு பேன்ல தாராளமா விட்டுருக்கேன். அது சூடானதும் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்தலாம். நட்சத்திர சோம்பு இதுவும் சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துக்கிறேன். அது 1 ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியிருக்கேன். இதையும் அதில சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பழம், அதாவது நல்ல பழமா 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். தனி மிளகாய் தூள், காஷ்மீர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது ஜீரகத்தூள், இது கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். இந்த மசாலாலாம் இது கூடவே இந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நான்வெஜ் சேர்த்தாலே மஞ்சள் சேர்த்துணுங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி, கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட பெரட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே சேர்ந்து வேகட்டும். பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் சேர்ந்து ஒன்று போல வெந்து வருது. இது அப்படியே வேகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு 2 பீஸ் தேங்காய் பத்த பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து மைய அரைச்சு அதை விழுதா சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ திக்கா அழகா கிரேவியா